ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடே, அதுவும் இல்லாமல் மத்தியானத்துக்கு மேலே சஷ்டி 2:30 மணிக்கு மேலேயே ஆரம்பிச்சிச்சு. முருகன் அருளால் எல்லாரும் வளமுடனும் நலமுடனும் இருக்கட்டும்னு நானும் அந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் முருகன் கொடுக்க மாட்டான். அப்படியே கொடுத்தாலும் அந்த மீறி வரக்கூடிய மனதைரியத்தை நமக்கு கொடுப்பான். ஒரு குழந்தைங்களோட வளர்ப்பில் அப்பா அம்மாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவங்களுக்காக எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்தாலும் நம்ம அவங்கத்தை நிற்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கான தைரியம் கிடைக்கும். அதனால் எல்லோரும் ஹெல்த்துங்கிறத நல்லா செக் பண்ணுங்கள். கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 35 to இல்லை 40லேருந்து எகெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம உடல்நிலையை மெமோகிராம்லாம் பண்ணி செக் பண்ணிங்க. சின்னதாக உங்களுக்கு எந்த பீரியட்ஸில் எந்தவித ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அலட்சியப்படுத்தாதீங்க. அலட்சியம் என்றைக்கும் ஆபத்து. ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்காக உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றிங்க. ரொம்ப ஸ்மோக் பண்ணுறவங்களாக இருந்தால் நான்ஸ்டாப்பாக ஸ்மோக் பண்ணாமல் ஓரளவு கம்மி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைச்சிங்க. ட்ரிங்க் அடிக்டடாக இருந்தீங்கன்னா ட்ரிங்க்ஸுங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு மனக்கவலைக்காக தான் அதை அடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த மனக்கவலை எங்கே இருக்கோ அந்த மனக்கவலையை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் குடிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக எடுத்துங்க. உடல் நலம் ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைங்க நம்ம இல்லைன்னா தவிச்சு போய் நின்றுடுவாங்க. அதனால் யாரும் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் இப்போ மே மாதம் சம்மர் லீவில் நிறைய சாலை விபத்துக்கள் ஆல்ரெடி நம்ம நியூஸில் பார்க்குறோம். போகிற நம்ம பொறுமையாக போனால் கூட பின்னாடி வந்து தட்டுறவங்க நிறைய பேர். அதனால் கவனமாக செயல்படுவோம். குழந்தைங்கள அழைச்சிட்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். நமக்கு அந்த இறைவனோட அருள் இருந்தால் கண்டிப்பாக அந்த அனுகிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கிடச்சிருந்தாலும் நம்மளுடைய விதியை மாத்திர சக்தி கண்டிப்பாக அந்த முருகனுக்கு உண்டு. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செயல்படுங்க. நம்ம கவனமாக நம்ம பாதையை கடந்தோன்னா கண்டிப்பாக கடவுள் கை கொடுப்பார். நம்ம அடுத்தவங்களை அழிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருப்போம், சாமிக்கிட்ட வேண்டிப்போம். ஒன்று சொல்லவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தவங்க ஒருபடி ஏறிட்டானே நம்ம என்றைக்கு கவலைப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழேயே இருந்தாலும் பரவாதான், கண்டிப்பாக நம்மளால் 4 படி ஏற முடியும். அதுக்கு அந்த கந்தன் கருணை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்மக்கிட்ட அந்த எண்ணம்லாம் வேண்டாம். நம்ம அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.